திருநீர் பூசணும், உத்திராட்சம் தரிக்கணும். நிறைய குழந்தைங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அடியார் குழந்தைங்கள்லாம், பெண்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. பெரிய விஷயம். பெண்கள்லாம் ருத்ராட்சம் அணிகிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் என்ன இந்த வயசுலேயே போட்டியே அப்படிம்பாங்க. அதில் சில பேர் கேள்வி கேட்பான். நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன பிள்ளைங்க போட்டால் இன்னும் இந்த வயசுலேயே போட்டியே அப்படிமா. சரி கொஞ்சம் வயசுக்கு வந்துட்டா, என்ன வயசுக்கு வந்துட்டியே இப்பயே போடலாமா, உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிமா. சரி கல்யாணம் பண்ணி தான் போட்டால் உங்கள் வீட்டுக்காரர் கோச்சிக்க மாட்டார், எப்படி குடும்பம் நடத்துவேன் அப்படிங்கிறான். சரி குழந்தையெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்க பெருசானா, உன் பிள்ளை கல்யாணம் வந்துருச்சு, இப்போ ருத்ராட்சம் போட்டிய பட்டயம் கொட்டையும் போட்டிய, உன் பிள்ளை யாரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்கிறான். சரி அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி பேரவத்தை எடுத்தா இவ்வளோ கிளவி ஆகிட்டு இனிமேல் ருத்ராட்சம் போடுறேங்கிற. அப்போ எப்படா நாங்கள் ருத்ராட்சம் போடுறது, திருநீரை பூசுறது, நாங்களும் எப்படா வாழ்க்கையில் முன்னேறது? ஏன் யோசிச்சு பாருங்க, நல்லதை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. ருத்ராட்சம் திருநீர்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு.